வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/8/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கும். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ப்பு கண்ணுங்க, உழவு மாடுங்க, அப்படி நாட்டு மசு மாடுங்க, வளர்ப்பு கிடாரிங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வாரம் எப்படி வந்திருக்கு, அப்படி மாடுங்க, அப்படி விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சந்தை நிலவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க, இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம திருப்பதி அண்ணன் பார்த்தீங்கன்னா பல்லு போடாத ஒரு அருமையான ஒரு பிள்ளை பொடையில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஜோடி இன்னும் பள்ளி வைக்கல, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கலருங்க. ஜோடி நல்லா சூப்பரான ஜோடி. ஸோ கலர் பாருங்கள், நல்லா அருமையான கலரு, இன்னும் பல்லு வைக்கல. ரேட்டு பார்த்தீங்கன்னா 97,000 சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டி இருக்குங்க. ஸோ ஒரு பிள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நாட்டு பசு மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காலை பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பல்லு, ஸோ விலை நிலவரம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கண்ணா. அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லணும். 4 பல்லு செனை இருக்குண்ணா. அப்படியே எத்தனை மாதம் சொல்லணும்? 3 மாதம். இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? எத்தனை கண்ணு போட்டால்? ஃபஸ்ட்டு கண்ணு. அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். கொடுமமல்லி. ஓகே. எவ்வளோ வரை கேட்டிருக்காங்கண்ணா? 50,000. எவ்வளோ வந்து விட்ருவீங்கண்ணா? 45. ஸோ அண்ணா வியாபாரிங்க, 2 பேருமே வியாபாரிங்க. ஸோ நம்ம கொடுமமல்லியிலேருந்து வருவாங்க. ஸோ நிறைய நாட்டு மாடுங்க, உழவு மாடுங்க கூட கொண்டு வந்துடுவார். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பசு மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3 மாதம் செனை, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ குணம் கூட நல்லா அருமையான குணங்க. ஸோ ஒரு வளர்ப்பு கண்ணுங்க, காளை கண்ணுங்க, நாட்டு கண்ணு, நல்லா சூப்பரான கண்ணு. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கன்று பாருங்கள். ஸோ நல்லா ஒரு மட்டி கலர், நல்லா சூப்பரான ஒரு கன்று. ஸோ 30,000 சொல்லியிருக்காங்க இந்த கன்று. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குது. ஸோ நம்ம பாயண்ணன் தாங்க வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு. ஸோ ஒரு சின்ன சின்ன கண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்திருக்குங்க. நல்லா ஒரு ஒயிட்டு போட கண்ணு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே வைக்கல. ஸோ சின்ன சின்ன கண்ணு தான். ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 57,000 சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி. எல்லாமே எடுக்கிறது தான். சந்தைக்கு வந்து எல்லாமே எடுக்கணும். ஸோ மேற்குத்தி காளைங்க. ஸோ ஒரு ஜோடி நம்ம திருப்பதி அண்ணா இங்கேயும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஜோடி இன்னும் பல்லே வைக்கல. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இந்த காளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு நல்லா பயங்கரமாக வரும். ஸோ கோபுரமெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருக்காரு. நல்லா அருமையான ஒரு மீடியம் சைஸில் ஒரு கண்ணுங்க கொண்டு வந்திருக்காரு ஒரு ஜோடி.
கொஞ்சம் இப்போ இதெல்லாம் என்ன பின்னாடி சொல்லியா இல்லை அது அப்படியே ரெண்டு இதை சொல்லியா அப்படி அது போய் ஜதியா மாடு எது அது ரெண்டு சேராது ஆனால் நான் ஜத இது ஒன்று சொல்லி சொல்லியா ஏன் அது ரெண்டு அப்படியே ஜத கம்மி அது ரெண்டு சொல்லியா இது ஒன்று சொல்லியா இல்லை இல்லை வேணாம் ஸோ இதுவும் நம்ம திருப்பதி அண்ணாந்து தான். ஒரு காரி போட மாதிரி ஒன்று செகிலு போட மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காருங்க. ரெண்டும் பல்லு வைக்கல. சொல்ல ஏரெல்லாம் ஓட்டியிருக்குங்க. சொல்ல வியாபாரமாக பேசின்னு இருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு ஜோடி. நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. கண்ணுங்க தான் ரெண்டுமே. மானா கேட்கறே இல்லை கரும்புனா நான் கேளு நாயமா உனக்கு மாடு கொடுத்துறேன் அந்த அங்கெல்லாம் மானா இது வாழை ஜாஸ்தியாக வாங்கி கொடுத்துருக்கு மானா வாங்கிட்டு மானா கேட்டு கேளு அவர்கிட்ட 100 ரூபா தெலுங்கு வாங்கி பண்ண வியாபாரம் கேட்டேன் இந்த சைடில் இப்படி விடுற மாட்டா ஸோ விலை நான் ஸ்க்ரீனில் போடுறேங்க. ஸோ மாடு மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம திருவண்ணாமலையிலேருந்து ஸோ அருமையான ஒரு பிள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காரு ஒத்தையில். ஸோ இன்னும் பல்லு வைக்கலைங்க. அப்படியே ரேட்டு எவ்வளோ சொல்கிறாரு கேட்டு பார்ப்போம். நான் அப்படியே ஊர் பேருக்கு வந்து சொல்லலாம். திருவண்ணாமலை அப்படியே அந்த ஊருக்கு வந்து சொல்லலாம். மேலச்சம்பட்டி அப்படி பல்லு வச்சிருக்காண்ணா இது? ஓகே எவ்வளோ சொல்லிதுண்ணா? 49. ஸோ 49,000 சொல்லியிருக்காருங்க இந்த கண்ணு. ஸோ ஏருக்கு பழகிக்கலாங்க. நல்ல கண்ணு தான். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 49,000 சொல்லியிருக்காரு. 50,000 சொல்லி 49,000 கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் பல்லே வைக்கலைங்க இந்த கண்ணு. அற்புதமான ஒரு காரி பொடியில் ஒரு காளை ஒன்று வாங்கியிருக்காரு பாருங்கள். ஸோ நாட்டுக்காளை நல்ல சூப்பரான காளை. நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. ஹைட் நல்லா சூப்பரா இருக்குங்க. ஸோ ரெண்டுமே வளர்ப்பு கண்ணுங்க. ஒரு பிள்ளை போட கண்ணு ஒன்று, ஒரு செவலை போட கண்ணுங்க. ஸோ ஜோடி கண்ணுங்க சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கண்ணுங்க. ஸோ கண்ணுங்க பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க.
ஸோ ஒரு கண்ணும் பார்த்தீங்கன்னா 20,000ங்க. ஸோ நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஜோடி 40,000 பசுமாடுங்க. கண்ணு மாடுமே வாங்கியிருக்காங்க பாருங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு காளை கண்ணு தான், ஒரு செவலப்போட கண்ணு. மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்னாமத்தூர் சைடு போதுங்க இந்த மாடுங்கள்லாம். ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஜோடியாக வாங்கியிருக்காங்க பாருங்கள் கண்ணு மாடம். நான் பண்ணேன் இது கடகம். எத்தனை கண்ணா இது? மூணாவது ஈத்து மாடுங்க. பல்லு 6 பல்லு தான். பீஞ்சமந்த ஜம்னாமத்தூர் சைடானா? ஸோ பீஞ்சமந்த போதுங்க. ஸோ 52,500 இந்த கண்ணு மாடு வாங்கியிருக்கு. மூணாவது ஈத்து மாடு. ஸோ 52,500 வாங்கியிருக்காங்க கண்ணு மாடும். ஒரு பொட்டை கண்ணுங்க, நாட்டு கண்ணு. ஸோ கண்ணு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க. 13,700 கிட்ட வாங்கியிருக்காங்க. வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்காங்க. தள்ளணும். ஸோ கண்ணு லென்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ குனிச்சிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கறவை ஒரு 4 லிட்டர் சொல்லியிருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுங்க. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு மாடு தான். ஸோ நல்ல மாடு கொண்டு வருவாருங்க. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டு வர வியாபாரி தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஜோடியாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த பொட மாடு பார்த்தீங்கன்னா 2 பல்லு. இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல்லு ஆன மாடு. ஸோ ஏறு கூட ஓட்டுதுங்க. ஸோ இதுவும் பொட்டக்கண்ணு தான் போட்டிருக்கு. ஒயிட்டு போட மாடுங்க. நல்லா ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க. நான் பார்த்தலாம் லைட்டாக வந்து ஸோ நல்ல ஒரு துவர போட கண்ணுங்க. ஸோ ரெண்டுமே காளை கண்ணு தான். ஸோ இதுவும் குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத கண்ணுங்க இருக்குங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக. வளர்த்தா நல்லா சூப்பராக இருக்குங்க.
இது குறிச்சியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 பல்லு தாங்க வச்சிருக்கு. ஆனால் மாடு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்கு, ஒயிட்டு படவு கண்ணு. மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஏர் கூட ஓட்டியிருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான மாடு. ஸோ 47,000 கிட்ட சொல்லியிருக்காருங்க கண்ணு மாடம். ஸோ வளர்ப்புக்கு கேட்டுன்னு இருக்காங்க இந்த பசுமாடு. ஸோ கறவை கூட ஏதோ ஒரு 1.5 லிட்டர் சொல்லியிருக்காரு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. ஸோ ஜோடியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டுக்கண்ணு அப்படியே எத்தனை மாதம் கண்ணுன்னு கேட்டு பார்ப்போம். ஏன்னா எத்தனை மாதம் கண்ணு என்ன? எத்தனை மாதம் கண்ணு இருக்குது? எத்தனை மாதம் இந்த கண்ணு? 1 வருஷம் கண்ணு ஆகிடுது. எந்த ஒரு என்ன மாடு இது? வேலக்கல் நாத்தம். ஓகே. எவ்வளோ கேட்குறாங்க நேனா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 37 ஜோடி. ஸோ ஜோடி 37,000 ரூபா இந்த கண்ணுங்க சொல்லியிருக்க. வேலக்கல் நாத்தத்துலேருந்து கொண்டு வந்திருக்காருங்க. இன்னும் பல்லே வைக்கல. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காரி செகில் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒரு கண்ணு. ஸோ இந்த கண்ணு அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்காரு கேட்டு பார்க்கலாம். நான் அப்படியே இந்த கண்ணு எத்தனை மாதம் கண்ணு சொல்லணும்? 8 மாதம் கண்ணு. ஓகே. அப்படியே ஊருக்கு வந்து சொல்லிண்ணா. ஊர் கல்றப்பட்டி. ஓகே. எவ்வளோ சொல்லிடுதுண்ணா? 25. ஓகே. ஸோ 25,000 ரூபா இந்த கண்ணு சொல்லியிருக்காரு. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ஒரு 8 மாதம் கண்ணுங்க. பியூர் மயிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு மாடுங்க. ஸோ வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்குது. நல்லா சூப்பரான மாடுங்க. ஸோ கோபுரம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அட்டகாசமான ஒரு நாட்டு பசு மாடு வாங்கியிருக்காங்க. உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது மாடு. எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பாருங்க. நாட்டு பசு மாடு சந்தையிலே பார்த்தீங்கன்னா டாப் மாடுங்க. ஸோ உடம்புலையும் சரி ஹைட்லேயும் சரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பசு மாடு. ஸோ நம்ம மண்ணானா தாங்க பிடிச்சின்னு இருக்காரு. என்ன எடுக்கணும் பையன்? இந்த வருஷத்துல இதுதான் சிறப்பான மாடு. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்கு. ஹெவி சைஸ் மாடுங்க. நல்லா ஒரு யானை மாதிரி இருக்குது பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு நான் வந்து பேசுறேன் கட்ட இருக்குன்னு வந்து அழிது அழியல அழியாது பணம் கட்டலன்னு அப்படிதான். ஆமா ஸோ செனமாடு நல்லா பயங்கரமாக இருக்குங்க. மற்றப்பள்ளி சந்தையிலே தரமான ஒரு நாட்டு பசு மாடுங்க.
ஸோ ரேட்டு நான் சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா கூட ஸ்க்ரீனில் நான் போடுறேன். ஸோ மாடு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கேட்டு சொல்லு, இன்னைக்கு தான் சொல்லணும் சொன்னால பல்லு சரி போலண்ணா. இது பல்லு சரி. மாட்டுக்கு நம்ம நைனா தான் வாங்கியிருக்காரு. எந்த ஊர் நான் எப்போது? புதுப்பொங்கலம். ஓகே. எவ்வளோக்கு முடிஞ்சுக்குது? எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு? பேசினு இருக்குங்க. ஓகே. இன்னும் எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல. ஸோ மாடு பாருங்கள். ஸோ புதுப்பொங்கலத்துக்கு போகுதுங்க மாடு. இந்த மாடு நல்லா டாப் மாடுங்க. ஸோ நம்ம சுரேஷ் அண்ணா கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ 2 நாட்டுக்காளைக்கு ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஏறு கூட ஓட்டியிருக்கு. ஜம்னாமத்தூர் சைடு தாங்க போகுது. ஸோ 2மே பிள்ளைங்க. ஸோ ஏருக்கெல்லாம் கேரண்டிங்க. ஸோ வியாபாரம் பேசின்னு இருக்காங்க, இன்னும் முடியல வியாபாரம். ஸோ இங்கே பசுமாடு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ செனமாடு கொண்டு வந்திருக்காரு. இந்த செனமாடு அப்படியே எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் எத்தனை மாதம் இருக்குண்ணா? என்ன சார்ண்ணா? 10 நாள். ஃபஸ்ட்டு கண்ணா இப்போ தான் 3வது கண்ணு. ஓகே. பல்லு கடமளிப்பு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? ஓகேண்ணா. ஸோ 36,000 கேட்டிருக்காரு. ஸோ 45,000 சொல்லி 40 கிட்ட வந்தால் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேட்குறவங்க நான் 36,000 கேட்டிருக்காங்க. ஸோ 3வது ஈத்து மாடு. ஒரு 15 நாள் இருக்குங்க கண்ணு போட. நாட்டு கண்ணுங்க ஒரு ஜோடி இருக்குங்க, வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குனிச்சிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு செவலப்போட கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் குனிச்சி தண்டபாணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க. ஸோ ஜோடி 45,000 கிட்ட முடியுங்க இந்த கண்ணுங்க. போட காளைங்க. ஸோ நம்ம மண்ணாண்ணா கொண்டு வந்திருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா 45,000 சொல்லி ஸோ 32,000 வரை கேட்டிருக்காங்க. நான் பல்லு போட்டுக்குதாண்ணா? இன்னும் பல்லு வைக்கல. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. மாடு நல்லா லென்த்தும் ஹைட்டும் நல்லா சூப்பராக இருக்குது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குனிச்சிலிருந்து கொண்டு வந்துருக்காங்க. ஒரு நாட்டு கன்று, காளை கன்று ஒன்று பிள்ளை நேரத்தில், ஒரு ஒயிட் புடையில் ஒரு கன்று இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 5 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜெர்சி கன்று கூட கொண்டு வந்திருக்காருங்க. நல்லா பொட்டை கன்று பாருங்கள், நல்லா ஒரு ஒயிட் பொட்டை கன்று. நான் கொஞ்சம் முன்னே போனோம். அப்படியே இந்த வாரம் எத்தனை வந்து சொல்லலாம்? 7ல் எத்தனை கொடுத்துருக்குண்ணா? இன்னும் 5 இருக்குது. ஓகே. எத்தனை மாதம் கண்ணுங்களா எத்தனை வந்தீங்க? இல்லை, 1 வருஷம் கண்ணுங்க. ஓகே. ஒரு கண்ணு எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 20, 30. ஸோ 20,000, 30,000, 15,000 விலை சொல்லியிருக்காருங்க ஒரு கண்ணும். ஸோ 7ல் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துட்டாரு, இன்னும் 5 மட்டும் இருக்குங்க. ஸோ ஒரு மட்டி கன்று ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ காளை கன்று தான், நல்லா அற்புதமான ஒரு கன்று. நீங்களா வாங்கியிருக்கீங்கன்னா எந்த ஊர் போகுதுண்ணா? எந்த ஊர் போகுது? திருவண்ணாமலை, ஆவூர். ஓகே ஓகே. எவ்வளோக்கு முடிஞ்சிருக்குண்ணா? ஆ. ஸோ ஒத்தையாக வாங்கியிருக்கீங்க. ஜோடி இருக்கா எப்படின்னா? ஜோடி இருக்கு. ஓகே. வளர்ப்பு தான் போகுது. எத்தனை மாதம் கண்ணு இருக்குது தெரியலையா? ஸோ வாங்கியிருக்காருங்க. ஸோ ஜோடிக்காக வாங்கியிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணு. வளர்ப்பு கன்று ஒரு பொட்டை கன்று வாங்கியிருக்காரு. ஸோ எந்த ஒரு போதுன்னு கேட்டு பார்ப்போம். ஸோ நல்லா திமிலெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே எந்த ஊருக்கு கொஞ்சம் போது சொல்லலாம்? புரியல. வெள்ளைக்குட்டை போகுது இங்கே. ஓகே ஓகே ஓகே. எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? 30 சொன்னாங்க, 26 26. ஓகே. ஸோ 30 சொல்லி 26 வாங்கியிருக்கேன். எத்தனை மாதம் கண்ணா இது? 6 மாதம் கண்ணு. ஓகே. ஸோ வெள்ளைக்குட்டை போகுதுங்க. ஸோ ஆலங்காய் சைடு போகுது. சரிண்ணா. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வீடியோவும் பார்த்துன்னு இருக்காரு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளியில் வாங்கியிருக்காருங்க. ஸோ 26,000க்கு வாங்கியிருக்காரு. ஸோ வெள்ளைக்குட்டை போகுதுங்க இந்த கன்று. ஸோ HF கண்ணுங்க. ஸோ ஒரு கிடாரி கன்று. ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு கிடாரி கன்று. என்ன பல்லு வச்சுக்கானேண்ணா? பல்லு வைக்கல. ஸோ பல்லு இன்னும் வைக்கலைங்க. கண் நல்லா சூப்பராக தான் இருக்குது. நம்ம அண்ணன் தான் ஸோ கொண்டு வந்திருக்காரு. ஸோ 10 மாடுங்க, 9 மாடு விற்றுட்டாரு. இன்னும் லாஸ்ட் மாடு. அது நேற்று என்ன சொல்கிறேன்? ஸோ இங்கே 3 கண்ணுங்க இருக்குங்க. ஸோ HF கண்ணுங்க. ஸோ ஒன்று போடியில் இருக்குது. ஸோ இது புதுப்பேட்டை கண்ணுங்க. ஸோ 3 கண்ணு கொண்டு வந்திருக்காரு இந்த வாரம். கொஞ்சம் சொல்லணும் அப்படியே. சொல்ல பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க. அப்படியே குட்டிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
அண்ணா பல்லு வச்சுக்குதாண்ணா இதெல்லாம்? பல்லு வைக்கல. ஓகே, எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஒரு குட்டி? 32. ஓகே, எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்கு. 3 தான் எடுத்துன்னு வந்தீங்களாண்ணா? எத்தனை எடுத்துன்னு வந்தீங்க? 4 எடுத்துன்னு வந்தீங்க. ஓகே, சரி 4 கொண்டு வந்ததில் 1 விற்றுருக்காரு, இன்னும் 3 இருக்குது. ஸோ 32 35 சொல்லியிருக்காருங்க வியாபாரம். ஒரு 8 மாத கண்ணுங்க தான். ஸோ ஒரு 6 மாத கண்ணுங்க ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள், நாட்டு கண்ணுங்க. ஸோ அப்படியே ஜோடி நல்லா அற்புதமாக இருக்குங்க. ஸோ பாய் என்ன கேட்டுன்னு இருக்காருங்க வியாபாரம். ஸோ அவங்க கேங்க தான் கேட்குறாரு. ஸோ கலரும் நல்லா அருமையான கலரு. ரெண்டுமே சூப்பரான கண்ணுங்க. ஸோ ரேட்டு தான் எவ்வளோன்னு தெரியல. ஸோ கண்ணுங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு போதல் மாடு வாங்குற மாதிரி வாங்குற இதெல்லாம் ஒரு தூக்கம் வந்தல கர்மான இதுலயே பொழப்பு பூரா நாட்டினால கை விட்டுனே கிடக்க